மின்கசிவால் ஏற்படும் மனித உயிரிழப்பை தடுக்கும் கருவியை சென்னையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மின் கம்பிகள், மின் இணைப்புகளை கையாளும் போதும் மழை வெள்ளத்தின் போதும் மின்சாரம் தாக்கி ஏராளமானோர் உயிரிழக்கின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளார் சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த உமா மகேஷ் என்ற பொறியியல் பட்டதாரி. தான் கண்டுபிடித்துள்ள இந்த கருவியை வீட்டில் பொருத்திவிட்டால் மின் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்பதை தனது 5 வயது மகளை சோதனைக்குட்படுத்தி செய்து காட்டினார். இந்த கருவியை பொருத்திய பின்னர் கைகளால் மின்கம்பிகளை தொட்டாலும் உயிரிழப்போ காயமோ ஏற்படாது என்கிறார் மகேஷ். இந்த கருவியுடைய அட்வான்டேஜ், அதோடைய பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் எப்பவுமே நம்மள சாகடிக்காது. கரண்ட் பாட்டுட்டு அது வேலையே வெறும் அப்ளைன்சஸ் மட்டும்தான் வேலை செய்யும். நம்ம உயிர்களோ, ஹியூமன் பீயிங்ஸோ, அனிமல்ஸோ எதையுமே இது பாதிக்காது. லைவா கரண்ட்டை யார் வேணா தொடலாம். நம்ம கரண்ட்டும் ஷாக்கும் அடிக்காது, அது டிஸ்கனெக்ட், அதாவது ட்ரிப்னு சொல்லுவோம், ட்ரிப்பும் ஆகாது. அதனால நமக்கு 101% இதனால சேஃப். தனது கண்டுபிடிப்பை மின்மாற்றிகளில் பொருத்தினால் மழை, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மின்கம்பிகள் அறுந்து விழுந்தாலும் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்கிறார் உமா மகேஷ். ஃப்ளட்னால எத்தனையோ உயிர்கள் போச்சு. இதற்கு காரணம் இந்த மின் கம்பிங்கெல்லாம் அறந்து ரோடோரமா இருக்க தண்ணியில விழுந்ததுனால அந்த தண்ணியை தெரியாம எத்தனையோ பேர் மிதிச்சு, எத்தனையோ விலங்குகள், மனுஷங்க எல்லாரும் செத்துட்டாங்க. இந்த பாதிப்பு வரக்கூடாது. இப்ப இந்த டிவைஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அறந்து விழுந்தா கூட யாரு வேணாலும் வெறும் கையில, ஸ்லிப்பர் கூட இல்லாம வெறும் கையில அந்த கம்பியை பிடிச்சு ஓரம் போட்டு போலாம். உமா மகேஷ் போன்றோரின் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த அரசு உரிய அங்கீகாரம் அளிப்பதன் மூலம் மின் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று நம்பலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன்.